போன பிறவியில் செய்த செயல்களின் வினை பலனாக இப்பிறவி அமைந்துள்ளது. இப்பிறவியில் அனுபவிக்கும் அனைத்தும் போன பிறவியில் செய்த செயலின் வினை பயனால் வாழ்க்கை அமைந்தது. இவ்வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களும் நல்லதும் அவரவர் பாவ புண்ணிய பலனை பொறுத்தே அமைகிறது. இவையே பிராப்த கர்மா என அழைக்கப்படுகிறது. இதை உணராமல் நடக்கும் பல விஷயங்களில் இருந்து நாம் தப்ப எண்ணினால் அது முடியாத செயல். இந்த உலகில் மட்டுமல்ல, 3 உலகிலும் இந்த கர்மாவை விட்டு அவ்வளவு எளிதில் எவராலும் வெளியே வர இயலாது. அவ்வாறு வெளியே வர வேண்டுமெனால் அதை முழுவதுமாக அனுபவித்து அந்த அனுபவங்கள் தரும் விளைவுகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்ட பின்னரே இதிலிருந்து விடுபட சாத்தியமாகும். இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டே ஒவ்வொரு உயிரும் தம் பிராப்த கர்மாவை அனுபவிக்கிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பலவிதங்களில் வேறுபடுகிறது. இவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் நல்ல செயல்களும் அவர்களின் முன் ஜென்மத்தில் புரிந்த பிராப்த கர்மாவே ஆகும். இத்தகைய பிராப்த கர்மாவிலிருந்து எந்த உயிரும் தப்பிக்க இயலாது. இதை முழுவதுமாக அனுபவித்த பின்னரே அது நம்மை விட்டு விலகும். பிராப்த கர்மாவின் காரணமாகவே ஒருவர் செல்வந்தராகவும் மற்றொருவர் வறுமையிலும் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றனர். இத்தகைய வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் பலவிதங்களில் இருக்கிறது. சிலர் ஏழையாகவும், சிலர் பணக்காரர்களாகவும், சிலர் கருத்தரிக்க முடியாமலும், சிலர் பல குழந்தைகளை பெற்றெடுத்தும், இவ்வாறாக பல ஏற்றத்தாழ்வுகளுடனும் இப்பூமியில் வாழ்கிறார்கள். சிலர் நில சுவான்தாரர்களாகவும், சிலர் ஜமீன்தார்களாகவும், சிலர் பிரபுக்களாகவும், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களாகவும், தங்களிடம் கணக்கிட முயலாத அளவுக்கு செல்வம் குவித்தலாலும், வசதிகள் இல்லை என்றாலும் தகுந்த வயதில் திருமணமாகியும், சிலருக்கு வசதிகள் இருந்தும் திருமணம் ஆகாமலும் வாழ்கிறார்கள். வேதனை அனுபவிப்பவர்களும் சிலர் அடுத்த வேளை உணவுக்கு வழியின்றி வறுமையில் வாடினாலும் நிறைய குழந்தைகளை பெற்று பாக்கியம் செய்தவர்களாகவும் இருப்பதற்கு இந்த பிராப்த கர்மாவே பாதிப்பே ஆகும். பலரின் இன்ப துன்பம் இரண்டுமே மாயையின் லீலைகள். பனிக்காலத்தில் நம் கண்களில் காணும் பொருட்களின் மீது பனித்திரை சூழ்ந்து மூடியிருக்கும். அதை போன்ற உண்மை நிலையை, அதாவது சத்தியத்தை நாம் அறிய விளையும் போது இன்பம் துன்பம் என்ற மாயின் திரைகள் சத்தியத்தை மறைத்து அது நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும். நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்தும் நமக்கு நிரந்தரமாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவை அல்ல. மனதில் தோன்றும் ஆசைகளே இன்ப துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. நமது மனம் பரந்து விரிந்த கடலை போன்றது. அதில் ஏற்படும் இன்பமும் துன்பமும் கடல் அலைகளை போன்றது. மனதில் தோன்றும் 6 உணர்வுகளான காமம், கோபம், பேராசை, பயம், கர்வம் மற்றும் பொறாமை இவை போன்ற உணர்வுகளை நாம் வெற்றி கொண்டால் கடல் அலைகளை போன்ற இன்பமும் துன்பமும் நம்மை நெருங்க முடியாது. ஒருவனுக்கு நல்ல மனைவி, நல்ல புத்திரர்கள், நல்ல வேலையால் அமைவதும் அவனுடைய பிராப்த கர்மாவின் வினையே ஆகும். எல்லோரையும் ஒரே மனதுடன் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிராப்த கர்மாவை முழுமையாக அனுபவித்து இப்பிறவியிலேயே அதிலிருந்து நாம் விடுதலையை அடைய முயற்சி செய்ய வேண்டுமே தவிர பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயக்கம் காட்டி அவற்றிலிருந்து தப்பிக்க நினைக்கக்கூடாது. அவ்வாறு நினைத்து தப்பித்தால் அத்தண்டனை அடுத்த ஜென்மத்தில் மிக பெரிய தண்டனையாக நமக்கு வழங்கப்படும். நாம் எல்லோருமே ஒரு கருத்தை நம் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நமது பிராணன் நீங்கும் வேளையில் அடுத்த ஜென்மத்திற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு இறக்கக்கூடாது.
அவ்வாறு விடுதலை அடையும் சிந்தனை உள்ளவர்கள் இப்பிறவி கடனை இப்பிறவிலேயே முழுவதுமாக அனுபவித்துவிட்டு இறைவனை அடையும் பாக்கியம் பெற்றவர்களாக வேண்டும். நமக்கு வாய்த்த தாய், தந்தை, கணவன், மனைவி, மக்கள் மற்றும் சொந்தங்கள் யாவும் இந்த ஜென்மத்தில் மட்டுமே நமக்கு உறவுகளாக இருக்கின்றன. அடுத்த ஜென்மத்தில் இவர்கள் எவரும் நம்மை அறியக்கூட இயலாது. சென்ற ஜென்மத்தில் இவர்களோடு நமக்கு இருந்த எந்த உறவும் இல்லை. இந்த ஜென்மத்தினை உறவுகள் இந்த பிறவி முடிவடையும் வரையே நம்முடன் இருப்பவை. ஒரு சிலர் இறைவனிடம் எனது அடுத்த பிறவியில் இவரே எனக்கு உருவாக அமைய வேண்டும் என்று அறியாமல் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் அடுத்த பிறவியில் எடுப்பதிலிருந்து முக்தியடைய இயலாது. தமக்கு தாமே விதைகளை விதைத்து கொள்கிறார்கள். யாத்திரை செய்பவர்கள் பயண களைப்பில் ஓய்வெடுப்பதற்காக ஏதாவது ஒரு சத்திரத்தில் 2 நாட்கள் தங்கிய பிறகு அந்த இடத்தை விட்டு நீங்கிச் செல்வார்கள். அவர்கள் மீண்டும் அந்த சத்திரத்தை பற்றியோ அல்லது அந்த சத்திரத்தில் அவர்களுடன் கூட தங்கியவர்களை பற்றியோ நினைவில் கொள்வதில்லை. அவர்களின் பயணத்தில் சந்தித்த மனிதர்களின் உறவுகள் யாத்திரை நிறைவடைந்ததும் முடிவடைந்து விடுகிறது. பிறவியில் நம்மை சூழ்ந்துள்ள மனித உறவுகளும் நாம் இப்பிறவியில் இருந்து முக்தி அடைந்ததும் நம்மை விட்டு நீங்கி விடுவார்கள் என்ற சத்தியத்தை அனைவரும் உணர வேண்டும். ஆகையால் இந்த உலகை நாம் வாடகை அளித்து தங்கும் சத்திரமாகத்தான் கருத வேண்டும். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் நம்முடைய கடமையை பற்றின்றி ஆற்ற வேண்டும். சத்து சித்து ஆனந்தமான இறைவனின் ரூபத்தை மனதில் நிறுத்தி தனது புத்திரர்களும் மனைவியும் இறைவனால் நமக்கு இப்பிறவில் மட்டுமே அளிக்கப்பட்ட சொந்தங்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களை இழக்க நேரிட்டாலும் அதற்காக வருத்தம் கொள்ளக்கூடாது. நம் கடமையிலிருந்தும் நாம் தவறக்கூடாது. பாபாவின் இத்தகைய அற்புத உபதேசங்களால் பக்தர்கள் ஆனந்த கடலில் மூழ்கினர். பாபாவின் அடியவர் ஒருவர், சுவாமி, கடமையை புரிய தாங்கள் உத்தரவிட்டுள்ளீர்கள், ஆனால் பாசவலையினுள் சிக்கக்கூடாது என்று கூறினீர்கள். இதை கேட்ட பாபா, சத்குரு தாமரை இலையின் மேல் நீர் அமர்ந்திருந்தாலும் ஒட்டாது அமர்ந்திருப்பதை போல் தனக்கு அளிக்கப்பட்ட கடமையை ஆற்ற வேண்டும். எது நேர்ந்தாலும் விளைவை இறைவனிடம் விட்டுவிட வேண்டும் என்றார். இத்தகைய விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை நமக்கு உபதேசித்த சத்குருவை அனைவரும் பணிந்து வணங்குவோம். ஷாயி பணி அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.